தேசிய அறிவியல் தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் மனிதகுலம் எட்டிய மாபெரும் உயரம் ஒன்றை தற்போது திரும்பி பார்க்கலாம். சூரியனை தாண்டி உள்ள ரகசியங்களை அறிவதற்காக ஒரு வாகனம் புறப்பட்டது. 1977ஆம் ஆண்டில் தொடங்கிய அந்த பயணம் தற்போதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. துளியும் களைப்பின்றி ஓய்வின்றி 47 ஆண்டுகளை கடந்தும் அரிய தகவல்களை அள்ளி அள்ளி கொடுக்கிறது. சுமார் 800 கிலோ எடையுள்ள இந்த விண்கலம் இதுவரை கண்டுபிடித்து அளித்துள்ள வானியல் ரகசியங்கள் ஏராளமானவை. வியாழன்கோளை சுற்றியுள்ள மெல்லிய வளையம், சனிக்கோளை சுற்றியுள்ள வளையம், 5 நிலவுகள் என பல கண்டுபிடிப்புகளை இந்த விண்வெளி வீரன் சாதித்துள்ளது. விண்வெளியில் பல்வேறு பகுதிகளின் காந்தப்புலம், வானிலை என எண்ணற்ற அரிய தகவல்களையும் இது சேகரித்து அனுப்பியுள்ளது. 1979 வியாழன்கோள், 1981 சனிக்கோளை கடந்த இவ்விண்வெளி வீரன் சூரியனை கடந்து அதற்கு அப்பால் உள்ள இன்டர்ஸ்டெல்லார் பகுதியில் தற்போது பயணித்து வருகிறது. இங்கிருந்து அனுப்பப்படும் ஒரு சமிகை பூமியை வந்தடைய 23 மணி நேரம் 9 நிமிடங்கள் பிடிக்கிறது என்பதே நமக்கும் அதற்கும் இடையிலான இடைவெளியை உணர்த்தும். இடையில் சில முறை தொடர்பு துண்டிக்கப்பட்டாலும் கடமை தவறாத வீரனாக தகவல்களை அனுப்பி வருகிறது வாயேஜர் 1. தற்போதைய நிலையில் வாயேஜர் 1 கடந்துள்ள தொலைவு பூமியிலிருந்து 25 லட்சம் கிலோமீட்டர். இந்த மைல்கல் கடந்த மாதம் 28ஆம் தேதி எட்டப்பட்டது. இதன் அடுத்த இலக்கு 27 லட்சம் கிலோமீட்டர்கள். இந்த தொலைவை எட்டினால் ஒரு ஒளியாண்டை கடந்த மகத்தான சாதனையை இந்த விண்கலம் படைக்கும். 2027 ஒரு ஒளியாண்டு என்ற அசகாய சாதனையை எட்டிப்பிடிக்கும் இவ்விண்கலம் வரும் 2036ஆம் ஆண்டு வரை செயல்படும் என விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். மனிதகுலம் அறிவியலில் எத்தனையோ உயரங்களை தொட்டிருந்தாலும் அவை எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய உயரம் வாயேஜரின் பயணம் என கூற முடியும். ஏனெனில் மனிதனின் ஆற்றலை விண்ணை தாண்டி பறைசாற்றிய நிகழ்வல்லவா அது.